அதிமுக திமுக வந்து புது நிலைமையில அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. நாம தனியா ஒதுங்கி நிற்போம். ஏன்னா நமக்கு காங்கிரஸ் வரக்கூடாது. காங்கிரஸ் அந்த இடத்துல வந்ததுனால இந்த அவங்களுக்கு பாருங்க கவலை எல்லாம் இவங்க வரட்டும், சரி எங்களை மதசார்பற்ற நாங்க ஒரு எம்எல்ஏ தனியா நின்று போறதுனால எங்களுக்கு என்ன ஆப்பு, இந்த கால்குலேஷன்ல தான் போறாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் டிவிக்கே ஆட்சி பிடிச்சாச்சுன்னா இல்ல ராஜினாமா செய்வாங்களா ஒண்ணு, ரெண்டாவது அந்த மாதிரி உத்தரவு விஜய் போட்டா எல்லா எம்எல்ஏக்களும் செய்வாங்களா, ஏன்னா ஒரு ஆட்சின்னு வந்த அப்புறம் டிவிக்கு எம்எல்ஏஸ் தாவலாம். ரெண்டாவது மூணாவது விஷயங்க, அது இப்ப எதுக்கு சொல்வது என்னன்னா ஒரு த்ரெட் கொடுக்குறாங்க, ஒரு மிரட்டல். அது ஆளுநரையும் திமுக அதிமுகவையும் ஒரு மிரட்டுறாங்க. அது அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பண்ணலாம், விஜய் போய் ரிசைன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய அஜிடேஷன்ல கிளம்பலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு பேர் தாவாக்கால ஜெயிச்சவங்க வந்து உடன் இருப்பாங்க ஒரு கேள்விக்குறி. அந்த பணம் வசூலான பணத்தை பாக்கி எனக்கு கூட எங்க போச்சு அது கேட்டு அடிக்கிறாங்க. பயங்கர பணம் வசூலுங்க. அந்த பணம் வசூல் பணத்தை புடுங்கிறதுக்கு கிளம்பி இருக்கு. இப்போ அந்த மாதிரி வன்முறை நடக்கிறது நாத்தனம் இல்லை. ஆனா ஒரு கொடூர சம்பவம் நடந்து பாத்தீங்களா, 118 119க்கு இவங்க சப்போர்ட் வேணும். ஆனா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்ப விஜய் வந்து எதிர்பார்க்கிறாரு, ஏன்னா இவர் போய் நிர்மல் குமார் பேசிட்டு வந்திருக்காரு, நமக்கு சாதகமா ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவு எடுத்த பிறகு ஒரு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு அவர் வெயிட் பண்றாரு. விஜய முதலமைச்சரால் அமர்வதில் தங்களுக்கு தான் பங்கு இருக்கு, தாங்க தான் உட்காந்து வச்ச மாதிரி காமிக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. அதுலதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் நிகழ போகிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் பரவலா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைத்து ஆட்சியை ஃபார்ம் பண்ண போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை அடைந்து முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் தமிழகத்துல வந்து அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட என்டிஏ அலையன்ஸ் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட கைகோர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுடைய முடிவு என்னவாக இருக்கும்? அலையன்ஸ்ல தொடர்வார்களா, இல்ல அலையன்ஸை விட்டு வெளியேறுவாங்களா, அல்லது பாஜக அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற நிலையில செல்லுமா? எப்படி சார் புரிந்து கொள்வது? அதுல எப்படி இருக்குன்னா, ஆபீஷியலா ஒண்ணும் இருக்காதுங்க. அதிமுக திமுக வந்து புது நிலைமையில அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. நாம தனியா ஒதுங்கி நிற்போம். ஏன்னா நமக்கு காங்கிரஸ் வரக்கூடாது. காங்கிரஸ் அந்த இடத்துல வந்ததுனால இந்த அவங்களுக்கு பாருங்க கவலை எல்லாம் 2029 தேர்தல் தான். இவங்க வரட்டும், சரி எங்களை மதசார்பற்ற நாங்க ஒரு எம்எல்ஏ தனியா நின்று போறதுனால எங்களுக்கு என்ன ஆப்பு. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் தள்ளி இருக்குது. ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் தடுத்துட்டோமே, இந்த கால்குலேஷன்ல தான் போறாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் டிவிக்கே ஆட்சி பிடிச்சாச்சுன்னா லோக்சபா தேர்தலில் கை கொடுப்போம்னு சொல்லியிருக்கானே, மக்களவை தேர்தலில் இருக்கு அந்த அக்ரிமெண்ட்லயே வருது. அது என்னங்க அக்ரிமெண்ட்? எல்லா பதவியும் பிடிப்போம்ங்கிறாங்க. 5 எம்எல்ஏ வச்சுட்டு காங்கிரஸ் சொல்வது என்ன? ஆதாரபூர்வமாக ஆபீஷியலா சொல்வது எல்லா பதவியும் பிடிப்போங்கிறாங்க. லோக்சபா பிடிப்போம், ராஜ்யசபா பிடிப்போம், உள்ளாட்சி பிடிப்போம், எல்லாம் எங்களுக்கு ஆட்சி பிடிப்போம். பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போது ஏதோ அவர் தான் டெப்டி மாதிரி பேசுறாரு 5 எம்எல்ஏ வச்சுட்டு. சரி, இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அதிமுக திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தா அடுத்த நிமிஷம் வந்து எங்களுடைய 107 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணுவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு டாக் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன் சார். அப்படி ராஜினாமா செய்யப்பட்டால் எப்படி சார் இருக்கும்? என்ன ஆகும் சார்? இல்ல ராஜினாமா செய்வாங்களா ஒண்ணு, ரெண்டாவது அந்த மாதிரி உத்தரவு விஜய் போட்டா எல்லா எம்எல்ஏக்களும் செய்வாங்களா, ஏன்னா ஒரு ஆட்சின்னு வந்த அப்புறம் டிவிக்கு எம்எல்ஏஸ் தாவலாம். ரெண்டாவது மூணாவது விஷயங்க, அது இப்ப எதுக்கு சொல்வது என்னன்னா ஒரு த்ரெட் கொடுக்குறாங்க, ஒரு மிரட்டல். அது ஆளுநரையும் திமுக அதிமுகவையும் ஒரு மிரட்டுறாங்க. எப்படி அதிமுக திமுக ஒன்னா வருவது வந்து ஒரு டேஞ்சர் தெரியுறதோ, அந்த இன்னொரு டேஞ்சர் அவங்க பாக்குறாங்க. பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நல்ல சார், எனக்கு கிடைக்கிற ஃபுல் ஃபிகர் பார்த்து எந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்
அது தவகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், இல்ல விசிக 2 பேர் ஒருத்தருக்கும் இப்போதைக்கு புது தேர்தல் தேவையில்லை. ஒருத்தர் ரிசைன் பண்ண மாட்டாங்க. அது அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பண்ணலாம், விஜய் இப்ப ரிசைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய அஜிடேஷன்ல கிளம்பலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு பேரு தாவாக்கால ஜெயிச்சவங்க வந்து உடன் இருப்பாங்க ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவங்க பாருங்க, தாவாக்கா உறுப்பினர்கள் ஆனவங்களும் 2 கோடி குறையாம செலவழிச்சிருக்காங்க. அந்த 2 கோடி எப்படி மீட்டுவது? தாவாக்கா சில கேண்டிடேட்ஸ் கடன் வேற வாங்கியிருக்காங்க. நாம கேள்விப்படுது. சில கேண்டிடேட்ஸ் வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்து பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி விட்டுருவாங்க? சார், இப்போ உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஏதாவது கலவரங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில காவல்துறையினர் பல்வேறு முக்கியமான இடங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்காங்க. மெரினா பீச் போன்ற இடங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெல்லி பாபு அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் சென்னை டிஜிபியிடம் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. விஜய் உயிருக்கு ஆபத்து, உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை வந்து டிஜிபியிடம் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் 108 அப்படிங்கிற எண்ணை எட்டிய போது அவருக்கு கான்வாய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, மீண்டும் அது விடுவிக்கப்பட்டது. இப்படியான சூழ்நிலை இது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல போலீஸ் அதிகாரிகளும் சரி, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன நினைச்சாங்க, வந்து சரி இவரை தான் கூப்பிட போறாரு, முன்கூடியே நம்ம எல்லாம் செய்வோம். இது வந்து எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு, ஸ்டாலினுக்கு நடந்திருக்கு, ஜெயலலிதாக்கு அதாவது ஆட்சி மாறப்போது தெரிஞ்ச உடனே அவங்க உடனே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க செஞ்சது நார்மல், இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நேரு ஸ்டேடியத்தில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அடுத்த நாள் சரி முன்கூடியே நம்ம செய்வோம், இது நடக்கிற காரியம் தானே, இது ஒரு நார்மல் இது. ஆனா அது வந்து ஆளுநர் கண்டிச்சார். ஆளுநர் கண்டிச்ச பிறகு என்னன்னாங்க, இல்ல இல்ல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணுவீங்க, இதுவரை நான் யாருக்கும் ஒண்ணு ராஜ்பவன்ல இருந்து ஒண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் போகாம எப்படி ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற ஆட்சி ஆளுநர் ஆட்சி, நீங்க ஒரு வார்த்தை கேட்காம எப்படி ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் போறது பாத்தீங்களா? எப்போ ஒரு தீர்ப்பு கவர்னர் சொல்லலையோ அதுக்கு முன்பாக செஞ்சது, அதனால அவர் ஒரு பிரேக் போட்டார். இப்ப ரெண்டாவது இப்ப கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கப்படுதுன்னா, இப்ப இது வந்து தொடர்ந்து இது வந்து இந்த ஒரு முடிவில்லாத ஒரு நிலைமை போச்சு வச்சுக்கோங்க. இப்ப அந்தந்த இடத்துல ஜெயிச்சவர்களோட தொண்டர்கள், தோத்தவர்களோட தொண்டர்கள், இவங்க மத்தியில ஒரு டென்ஷன் கிளம்பிருச்சு. இதுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும். இதுல எந்த விதமான ஒண்ணு இருக்கக்கூடாதுங்கிறது போலீஸ் காவல்துறையோட ஒரு பொறுப்பு. அதை அவங்க இப்ப பண்றாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா பெரிய நகரம்னா கமிஷனரு, இல்ல டிஜிபி, இல்ல டிஐஜி, அந்தந்த சர்க்கிள் ரேஞ்சில் இருக்கிற ஐஜி, அவங்க எல்லாம் இது எடுக்க வேண்டிய கடமை. பொலிட்டிக்கல் டென்ஷன் வளர என்னன்னா கேடருக்குள்ள டென்ஷன் வந்துடும். அதை தவிர்க்கிறது போலீஸ் பொறுப்பு, அரசோட பொறுப்பு. சார், தமிழகத்துல அரசியல் நிலவரம் இப்படி தலைகளாக சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்ற மம்தா பானர்ஜியை ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்ற காலம் முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிருக்காங்க, சட்டமன்றத்தை கலைச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல என்ன நினைச்சாங்க, இவங்க பண்ற இந்த பித்தலாட்டத்தை சும்மா இருக்கலாம், 7ஆம் தேதி 12 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹவுஸ் இல்ல, டிசா ஓவர், நாத்தனம் இல்ல. ஆனா ஒரு கொடூர சம்பவம் நடந்து பாத்தீங்களா? சுவேந்து அதிகாரியோட ஒரு பிஏவை நேற்று முன்தினம் சுட்டு கொண்டுட்டாங்க ராத்திரி. அந்த இரவுல அந்த சம்பவம் பிறகு மேற்கு வங்காளத்துல கல்கத்தா நகரத்துல ஒரு டென்ஷன், பயங்கர டென்ஷன், மக்கள் ரொம்ப கோவம். அது எல்லாருக்கும் தோணுது திரிணாமுல்காரங்க தான் அவர் தீர்த்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி முன்னே 2-3 பேர் இந்த மாதிரி தீர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சுவேந்து அதிகாரிக்கு மமதாக்கு டைரக்ட் ஃபைட். சோ அது டைமிங் பாருங்க. அதாவது இப்ப மமதா ஒரு பக்கம் டிராமா பண்றாங்க, 100 சீட்டு திருடுத்து நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனம். மக்கள் தீர்ப்பளிச்சாச்சு, விட மாட்டேன் என்ன இருக்குது? அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன பதவியில நீத்திட்டானா என் மேல ஒரு சிம்பத்தி வந்துடும், எனக்கு கிடைக்க வேண்டியது என்கிட்ட புடிக்கிட்டு போயிட்டாங்க மாதிரி ஒரு கதை பண்ணலாம்னு பார்த்தாங்க. அதனால மேல என்ன முடிவு எடுத்தாங்க, மத்திய அரசுல என்னன்னா சரி சும்மா விடுங்க, எப்படி இருந்தாலும் 7ஆம் தேதி கதை ஓவர், ஸ்டோரி இஸ் ஓவர். ஆனா அந்த நேற்று நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க, இந்த கொலை சம்பவம், அதனால அதாவது கல்கத்தா மாநகரத்திலையும் சரி, அது சுத்துப்புறம் சரி, அப்புறம் இந்த நந்திகிராம், அதாவது தென் காலத்திலையும் ஒரே டென்ஷன். இந்த மக்கள் கோபத்தை ஒரு குறைக்கிறதுக்கு தான் நேற்று சொன்ன போரும். அப்படி 6-7 மணிக்கு பண்ணாங்க. அதாவது இன்னும் 6 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு கதை. இல்ல நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தோம், அதுக்காக செஞ்சாங்க. இல்லாட்டி அப்படியே விட்டுருப்பா. அவங்க முதல் முடிவு அதுதான்.
இந்த கொலைக்கு பிறகு ஏன்னா இது கண்டினியூ ஆச்சு வச்சுக்க, மக்கள் எங்கேயாவது பிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா திருப்பி திருப்பி அமித்ஷா பிஜேபி கேடருக்கு சொல்வது, பிஜேபி மேற்கு வங்காள தலைவர்கள் சொல்வது இதுதான், வன்முறை கூடாது. ஏன்னா மேற்கு வங்காளத்துல இதுதான், ஜெயிச்சவங்க வந்த பிறகு ஜெயிச்சவங்க அடிப்பாங்க தோத்தவங்களை. இது மம்தா பண்ண வரலாறு. இந்த வரலாறுல பிஜேபிக்கு பங்கு வேண்டாம். திருப்பி திருப்பி சொல்லும் போது அங்கங்க நடக்குது, அவ்வளவு டென்ஷன் இருக்குது. இதை தவிர்த்து நெல்லை சார் ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், திரிணாமுல் காங்கிரஸ்க்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அந்த பணம் வசூலான பணத்தை பாக்கி எனக்கு கூட எங்க போச்சு அது கேட்டு அடிக்கிறாங்க. பயங்கர பணம் வசூலுங்க. அந்த பணம் வசூல் பணத்தை புடுங்கிறதுக்கு கிளம்பி இருக்கு இப்போ. அந்த மாதிரி வன்முறை நடக்கிறது. பிஜேபி திரிணாமுல் வன்முறை இல்ல, அது திரிணாமுல்குள்ள வன்முறை. சரி, இப்போ பனையூர்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ விஜய் அவர்கள் எது போன்ற முடிவு எடுப்பாங்க சார்? அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்கும், எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க சார்? அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவுன்னு. இப்ப பாருங்க, முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்க, நாங்க ஏன்னா அவங்கள்ட்ட 2 இருக்குது. இப்ப பாருங்க, அவருக்கு இந்த 4 வேணுங்க. இடதுசாரி கட்சிகள் 4, விசிகே 2, 6, அப்புறம் நம்ம ஐயூஎம்எல் சேர்ந்த 8 ஆகுது. இந்த 8 வந்தாதான் அது கரெக்டா அந்த 107 + 5 காங்கிரஸ் 5 112, இந்த 7 சேர்ந்த 119 ஆகுது. 118 119க்கு இவங்க சப்போர்ட் வேணும். ஆனா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்ப விஜய் எதிர்பார்க்கிறாரு, ஏன்னா இவர் போய் நிர்மல் குமார் பேசிட்டு வந்திருக்காரு, நமக்கு சாதகமா ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவு எடுத்த பிறகு ஒரு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு அவர் வெயிட் பண்றாரு. திருப்பி மீண்டும் சந்திச்சு இது சொல்லணும். ஏன்னா கவர்னர் பொறுத்த மட்டும் கிளியரா சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்க இப்போ ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி பத்தி பேசுறீங்க, அப்படி இருந்தா எனக்கு சப்போர்ட் சொல்லுங்க, யார் கொடுக்குறாங்க அவங்கள சொல்லட்டும், எழுதி கொடுக்கட்டும். இப்ப என்னங்க, இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஐயூஎம்எல பொறுத்து மட்டும் கிளியரா சொல்லிட்டாங்க, திமுக கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் நாங்க ஆதரவு கொடுப்போம். ராகுல் காந்தி காங்கிரஸ் விஜய்ட்ட சொன்னது என்னன்னா, எங்களை முதல்ல சேர்த்துட்டு ஐயூஎம்எல் வந்துடும், எல்லாரும் இடதுசாரி கட்சிகள் வந்துரும் சொன்னாங்க. இதுலதான் விஜய் நினைச்சாரு, சரி இவங்க சொல்ற மாதிரி போவோம்னு. ஆனா இவர் காங்கிரஸை நம்பிட்டாரு விஜய். அவர் பெசாம சீட்டை வேணுது நம்ம ப்ரூவ் பண்ணும்போது சரி ஃப்ளோர்ல ஓட்டு போட்டு போங்களேன். ஆனா காங்கிரஸுக்கு என்னன்னா, விஜய முதலமைச்சரால் அமர்வதில் தங்களுக்கு தான் பங்கு இருக்கு, தாங்க தான் உட்காந்து வச்ச மாதிரி காமிக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. அதுலதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னங்க, மேண்டேட்டோ உங்களுக்கு இல்ல, நீங்க இந்த கூட்டணியில பண்ணிட்டு அங்க விஜய் நீங்க உட்காந்து வச்சீங்க. அப்புறம் இப்ப எல்லாருக்கும் இது சொல்றாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற தலைவர்கள் இது மேண்டேட்டுக்கு எதிர்த்து இருக்கிறது. பட் எந்த மேண்டேட், நீங்க எந்த மேண்டேட் எதிர்த்து போனீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கா போட்டாங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க திமுக தலைமையில் ஆட்சிக்கு போட்டாங்க. அதை போட்டுட்டு நீங்க அந்த மேண்டேட் அங்க இருக்கு, நாங்க போறதில்ல, எங்க நியாயம்? அதாவது காங்கிரஸ் விஜயோட ரொம்ப ஸ்மூத்தா ஆட்சி, அவர் ஈஸியா இருப்பார், முதல்வராக இருப்பார், அதுல போய் கெடுத்து வச்சிருக்காங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.